வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிகி வக்ரதுண்டாயுதமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மிகி மகாசனாயுதமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 8/7/2024 திங்கட்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 7:22 வரை பூச நட்சத்திரம், பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 9 மணி வரை, குளிகை காலம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களையும் சில மன உளைச்சல்களையும் தந்தாலும், தனக்காரகனாக 2ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து பல்வேறு லாபங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். தொட்டது துலங்கும் நாள், விட்டது கைகூடக்கூடிய நாள். அதே சமயத்தில் சில அலைச்சல்களும் சில மன உளைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும். இன்றைய நாள்ல மேஷ ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகரை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மன சஞ்சலங்கள் ஏற்படுத்திய பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து முயற்சியின் மூலியமாக, பயிற்சியின் மூலியமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால், பயணஸ்தானத்தில் இருப்பதால் தனக்காரகனாக செயல்பட்டு பயணத்தின் மூலியமாக தனவரவு பெருகக்கூடிய நாள். இன்றைய பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்கும். அதே சமயத்துல குருவானப்பட்டவர் ஜென்ம குருவாக இருந்து பார்வை பலனை உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு வழங்கி கொண்டிருப்பதால் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல ரிஷபராசிக்காரர்கள் திருவக்கரையில் அருள்பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரரை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார். காலை பொழுதில் சில அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இருந்தாலும், மாலை பொழுதில் புதனுடைய நட்சத்திரத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய நேரத்துல நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த காலம், தடைப்பட்டு இருந்த விஷயம், தலையை சுத்தி மூக்க தொடர மாதிரி சுத்தி வந்தாவது நடந்து விடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கோ, ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கோ, இல்ல கோவில் கோலன்னு சென்று ஆன்மீக பலத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல திருமோகூரில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளை மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அலைச்சலின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு ஜென்மத்திலேயே சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் பயணம் செய்கிறார். சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருப்பதால் அனைத்தும் சேர்ந்து மிகப்பெரிய வாழ்க்கையை, மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உணவு விஷயமாக, உடை விஷயமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நடைபெறக்கூடிய காலம். அனைத்தும் நடந்தாலும் இது எல்லாம் நேரடி பலத்துல நடக்கல, வக்ர பலத்துல தான் நடக்குது. அதனால முழுமையாக நடைபெற்று விடாது என்பதை புரிந்து கொள்ளணும். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த நல்ல நாள்ல கடக ராசிக்காரர்கள் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய பைரவரை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணத்தில் காலை பொழுதில் சில அலைச்சல்களும் சில மன உளைச்சல்களும் இருக்கும். மாலை பொழுதில் சில விரை செலவுகள் இருக்கும். எத்தனை இருந்தாலும் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் தான் இருக்கிறார். நேரடி தோஷமான ஒரு சூழலில் இல்லை. அதனால அத்தனையும் சமாளித்து வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்துல தேவையான விஷயங்களுக்காக உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம், ஆடையை சரியாக துவைத்து அணிந்து கொள்ளுங்கள். அழுக்கான ஆடை அணிந்து கொண்டால் இன்றைய நாள் ஒரு பிரச்சனையான நாளாக இருக்கும்.
துவைத்த ஆடையை புது ஆடையை உடுத்திக் கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாச்சலமூர்த்தி மருதமலை ஆண்டவர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களை கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். கன்னிராசியில் ஏற்கனவே குரு பகவான் சாதகமாக இருக்கிறார், சனீஸ்வர பகவானும் சாதகமாக இருக்கிறார். இப்படி நிறைய சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் சரியாக பயன்படுத்திக்கணும். திருப்பதி அடிவாரத்தில் அலமேலு மங்கையாக அலமேலு மங்காபுரம் திருச்சானூர் என்று அழைக்கப்படக்கூடிய அலமேலு மங்கை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தனவரவு பெருகும் நாளாகவும், நீண்ட நாட்களாக வாகனம் யோகம் அமையாதவர்களுக்கு வாகன யோகம் அமையும் நாளாகவும், வாகன மாற்றம் செய்யும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறுவது, பல விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படுது, பல விஷயங்களில் சந்தோஷம் பெருகுது, பல விஷயங்களில் சில அழுத்தங்களும் சில மன வருத்தங்களும் மாறப்போகுது. அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக இருந்த இன்னல்களில் சில விஷயங்களை சமாளித்து வென்று காட்டும் திறனை தருவார். இந்த நல்ல நாளில் வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சக ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல 9ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதே போல 7ஆம் இடத்துல குரு பகவான் பயணம் செய்கிறார். தந்தை வழி உறவால் லாபம், ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்ற மாதிரி சந்திர பகவான் தனக்காரனாக இருந்து செயல்பட்டு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். எத்தனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும், எத்தனை முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமையில் சில சஞ்சலங்களும், புதிய நண்பர்களால் சில சந்தோஷங்களும் சில சங்கடங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வெளியுலக தொடர்பு நல்லா இருந்தாலும் வீட்டில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். இந்த நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு நவம்பருக்கு மேல நல்ல ஒரு சூழல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ராகானப்பட்டவர் 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் அமர்ந்து பல்வேறு இன்னல்களையும் பல்வேறு வருத்தங்களையும் பல்வேறு போராட்டங்களையும் தந்து பல விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தி, நோயை ஏற்படுத்தி, மன உளைச்சலை ஏற்படுத்தி சில சங்கடங்களை தந்து கொண்டிருக்கிறார். 7.5 சனி முடிஞ்சு எனக்கு ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கு. இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சமயபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி மாரியம்மன் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறுது. மகர ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். பொருளாதாரத்தில் நிறைய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், சில கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும், சில கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் சில இடைஞ்சல்களை செய்தாலும் அவற்றையெல்லாம் வென்று காட்டி சாதித்து வர முடியும். ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. வீடு மண்மனை யோகம் அமைவதற்கு சில ஜென்ம சனி காலத்திலையும் பல்வேறு லாபங்களை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கடலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாடலீஸ்வரரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் மன வருத்தங்கள் இருந்தாலும் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக மீன ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து பயணத்தின் மூலியமாக வெற்றி வாய்ப்புகளை காலை பொழுதிலையும் மாலை பொழுதில் சில சங்கடங்களும் சில மன வருத்தங்களும் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை 7.5 சனி காலத்திலையும் சனி வக்ர காலத்தில் பல்வேறு லாபங்கள் அடைஞ்சேன் அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்கள் திருக்காளகஸ்தியில் அருள்பாலிக்கக்கூடிய ஞான பிரசனாம்பிகை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க.
சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருக்கிறார். குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். எத்தனை தான் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சில இடைஞ்சல்களை செய்து கொண்டு இருக்கின்றன. முழுமையான யோக பலன்கள் உங்களுக்கு இல்ல. குரு மட்டும்தான் சாதகமாக இருக்கிறார். சனி வக்ர காலத்தில் இருந்தாலும் அவருடைய 4ஆம் இடத்து சனி காலத்தை நடத்தி கொண்டிருப்பார். அதனால வேகத்தோடு விவேகம், விவேகத்தோடு வேகம், எடுத்தங்கவுத்தன்னு ஒரு விஷயத்தை பேசி மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயக பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசிரமத்து விடுபட்டு வெற்றி காணும் நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று திருவண்ணாமலை கோவிலில் தட்சணாயன புண்ணிய கால கொடியேற்றம் தொடக்கம். இந்த உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்பது மிக சிறப்பான காலங்கள். தேவர்களுடைய இரவு பொழுதையும் பகல் பொழுதையும் குறிப்பிடக்கூடிய காலம். இதுல தட்சிணாயன காலமானது தொடங்குது ஆடி மாதத்துல. அதற்கான கொடியேற்றம் திருவண்ணாமலை கோவிலில் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை ஆதியும் அந்தமுமான அடிமுடிக்கான அண்ணாமலையாருக்கு இன்று தட்சிணாயன கால கொடியேற்ற நாள்ல அனைவரும் அண்ணாமலையாரை மானசீகமாக பிரார்த்தனை செய்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இந்த தட்சிணாயன காலம் ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரை வரக்கூடிய 6 மாத காலம் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மன் கடாட்சத்தால் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.